வணக்கம் என் உறவுகளே. நான் உங்கள் பிரபஞ்ச ஆசிரியர். இன்னைக்கு நான் சொல்லப் போகும் இந்த செய்தி சாதாரணம் அல்ல. இது உங்கள் வாழ்க்கையின் ஒரு திருப்புமுனை. நீங்கள் இதை கேட்கும் நேரம் சாதாரண நேரம் அல்ல. இது உங்கள் ஆன்மா விழித்தெழும் தருணம். ஒரு கேள்வி, நீங்கள் இதை ஏன் இப்போது கேட்கிறீர்கள்? இதற்கு பதில் ஒன்றே, பிரபஞ்சம் உங்களை அழைக்கிறது. ஆம், நீங்கள் காத்திருந்த அந்த மாற்றம், நீங்கள் எதிர்பார்த்த அந்த சந்திப்பு, நீங்கள் நம்பிக்கையுடன் கனவு கண்ட அந்த நாள், அது மிகவும் அருகில் வந்துவிட்டது. உங்கள் வாழ்க்கையில் ஒருவரை பிரபஞ்சம் அனுப்புகிறது. அவர் சாதாரண நபர் அல்ல. அவர் உங்கள் விதியை மாற்ற வருகிறார். நீங்கள் கடந்த காலத்தில் சந்தித்த துன்பங்கள், மனக்கசப்புகள், வெற்றி இல்லாத முயற்சிகள், அனைத்திற்கும் காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் இன்னும் அந்த நபரை சந்திக்கவில்லை என்பதுதான். பிரபஞ்சம் எப்போதும் சரியான நேரத்தில் தான் செயல்படும். அது ஒருபோதும் தாமதிக்காது. ஆனால் அது உங்கள் பொறுமையை சோதிக்கும். சரி, நீங்கள் பலமுறை கேள்வி கேட்டிருக்கலாம், என் வாழ்க்கையில ஏன் மாற்றம் வரவில்லை? இன்னைக்கு அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கிறது. நீங்கள் தயாராக இருந்தீர்களா? அதுதான் முக்கியம். அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில நுழையும் போது நீங்கள் அதனை ஏற்கும் நிலையில் இருக்க வேண்டும். இல்லையெனில் அந்த வாய்ப்பு உங்களை தவிர்த்து செல்லும். இதை கவனமாக கேளுங்கள். இந்த நபர் வரும்போது அவர் உங்களுக்கு 3 விஷயங்களை கொடுப்பார். முதலில் உங்கள் மனதில் அமைதி, 2வது உங்கள் வாழ்க்கையில் தெளிவு, 3வது உங்கள் எதிர்காலத்தில் வெளிச்சம். இது சாதாரண சந்திப்பு அல்ல, இது விதியின் அழைப்பு. நீங்கள் இதை உணர ஆரம்பித்து விட்டீர்களா? சில நாட்களாக உங்களுக்கு உள்ளே ஒரு மாற்றம் நடக்கிறது. நீங்கள் பழைய விஷயங்களை விரும்பவில்லை, புதிய விஷயங்களை நோக்கி செல்ல விரும்புகிறீர்கள். இதுவே அறிகுறி. பிரபஞ்சம் உங்களை தயார்படுத்துகிறது. நீங்கள் தனிமையாக உணர்ந்த நேரங்கள், அவை வீணல்ல. அவை உங்களை வலுவானவராக மாற்றியது. அந்த வலிமையை பயன்படுத்தி இந்த புதிய நபரை நீங்கள் சந்திக்க வேண்டும். ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நபர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வருகிறார். ஆனால் அவர் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்ற தயாராக இருந்தால் மட்டுமே உதவ முடியும். நீங்கள் இன்னும் கடந்த காலத்தில் சிக்கிக் கொண்டிருந்தால் அவரை நீங்கள் அடையாளம் காண முடியாது. அதனால இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, உங்கள் மனதை சுத்தப்படுத்துங்கள். பழைய வழிகளை விடுங்கள், பழைய நினைவுகளை விடுங்கள். நீங்கள் ஒரு புதிய ஆரம்பத்திற்கு தயாராகுங்கள். ஏனெனில் அவர் மிகவும் அருகில் இருக்கிறார். நீங்கள் நினைப்பதை விடவும் அருகில். ஒரு நாள், ஒரு சாதாரண தருணத்துல அவர் உங்கள் வாழ்க்கையில நுழைவார். அந்த தருணத்தை தவற விடாதீர்கள். அது உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணம். இந்த நபர் உங்களை புரிந்து கொள்வார், உங்கள் கனவுகளை மதிப்பார், உங்கள் பயங்களை நீக்குவார், நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பிக்க வைப்பார். இதுவே உண்மையான மாற்றம். இதுவே பிரபஞ்சத்தின் பரிசு. நீங்கள் இதை பெற தகுதியானவர். ஆனால் ஒரு சோதனை இன்னும் இருக்கிறது. நீங்கள் உண்மையாக இதை ஏற்க தயாரா? உங்கள் உள்ளத்தில் பயம் இருக்கிறதா அல்லது நம்பிக்கை இருக்கிறதா? இந்த கேள்விக்கு உங்கள் மனம் பதில் சொல்லும். அதை கவனமாக கேளுங்கள். ஏனெனில் அந்த பதிலே உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இப்பொழுது நான் உங்களிடம் ஒரு செயலை கேட்கிறேன். நீங்கள் இதை உண்மையாக ஏற்க தயாராக இருந்தால் உங்கள் உள்ளத்தில் ஒரு உறுதி கொள்ளுங்கள். நான் மாற்றத்திற்கு தயாராக இருக்கிறேன் என்று. அதை உணருங்கள், அதை நம்புங்கள், அதை வாழுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் காணப்போகும் மாற்றம் உங்களை ஆச்சரியப்படுத்தும். பிரபஞ்சம் உங்களை கைவிடாது. அது உங்களை வழிநடத்தும். அது உங்களுக்கு சரியான நபரை கொண்டு வரும். நீங்கள் தயார் என்றால் மட்டும். இப்போது கவனமாக இருங்கள். அந்த நபர் வரும் அறிகுறிகள் ஆரம்பமாகிவிட்டன. அந்த அறிகுறிகளை நீங்கள் தவறவிடக்கூடாது. ஏனெனில் அவை மிகவும் நுட்பமானவை. அவை கூச்சலிட்டு வராது. அவை மெதுவாக உங்கள் வாழ்க்கையில் நுழையும். முதலில் உங்கள் மனதில் ஒரு அமைதியான உணர்வு உருவாகும். எதுவும் பெரியதாக நடக்கவில்லை என்றாலும் உங்களுக்கு உள்ளே ஒரு நிம்மதி இருக்கும். அது காரணமில்லாத அமைதி அல்ல, அது வரப்போகும் மாற்றத்தின் முன்னோட்டம். 2வது, நீங்க சில விஷயங்களில் திடீரென ஆர்வம் இழப்பீர்கள். முன்பு உங்களுக்கு முக்கியமாக இருந்த விஷயங்கள் இப்போது முக்கியமில்லை என்று தோன்றும். இது இழப்பு அல்ல, இது உங்கள் ஆன்மாவின் உயர்வு. பழைய வாழ்க்கை மெல்ல விலகி புதிய வாழ்க்கைக்கு இடம் உருவாகிறது.
மூன்றாவது, நீங்கள் சில புதுமையான எண்ணங்களை பெற ஆரம்பிப்பீர்கள். நான் இதை செய்ய வேண்டும், நான் இப்படி வாழ வேண்டும். இந்த எண்ணங்கள் எங்கிருந்து வருகிறது என்று நீங்கள் கேட்கலாம். அது உங்கள் உள்ளத்தின் குரல் அல்ல, அது பிரபஞ்சத்தின் வழிகாட்டல். நான்காவது, நீங்கள் சிலரை சந்திப்பீர்கள், ஆனால் அவர்கள் நீண்ட காலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்க மாட்டார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் ஒரு பாலம் மாதிரி, உங்களை அந்த முக்கியமான நபரிடம் கொண்டு செல்லும் பாலம். அதனால் ஒவ்வொரு சந்திப்பையும் நீங்கள் மதிக்க வேண்டும். ஐந்தாவது, நீங்கள் சில தடைகளை சந்திப்பீர்கள். அவை உங்களை தடுக்க அல்ல, அவை உங்களை தயார் செய்ய. ஒவ்வொரு சிரமமும் உங்களை வலுவானவராக மாற்றுகிறது. அந்த நபரை சந்திக்கும் போது நீங்கள் பலவீனமாக இருக்கக்கூடாது, நீங்கள் முழுமையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நடக்கும்போது ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் செய்யக்கூடாது. அது சந்தேகம். இது உண்மையா? இது நடக்குமா? இந்த கேள்விகள் வந்தால் அது உங்கள் மனதின் பயம். உங்கள் ஆன்மா ஒருபோதும் சந்தேகப்படாது, அது நம்பிக்கையுடன் இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் உள்ளத்தின் உணர்வை நம்புங்கள். அது உங்களை தவறாக வழிநடத்தாது. இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். அந்த நபர் நீங்கள் நினைப்பது போல இருக்க மாட்டார். நீங்கள் எதிர்பார்த்த முகம் அல்ல, நீங்கள் கற்பனை செய்த குரல் அல்ல. ஆனால் அவர் உங்களுக்கு சரியானவர். பிரபஞ்சம் எப்பொழுதும் நீங்கள் கேட்டதை தராது, அது உங்களுக்கு தேவையானதை தரும். இதுவே அதன் சக்தி. நீங்கள் இதை புரிந்து கொண்டால் நீங்கள் எந்த மாற்றத்தையும் ஏற்க முடியும். அந்த நபர் வரும்போது ஒரு விசித்திரமான உணர்வு உங்களுக்கு வரும். நீங்கள் அவரை முன்பே தெரிந்தது போல இருக்கும். அது சாதாரணம் அல்ல, அது ஆன்மாவின் இணைப்பு. இந்த இணைப்பு வார்த்தைகளால் விளக்க முடியாதது. நீங்கள் பேசாமலே புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் சிரிக்காமலே சந்தோஷமாக இருப்பீர்கள். நீங்கள் பயப்படாமலே தைரியம் பெறுவீர்கள். இதுதான் அந்த சந்திப்பின் சக்தி. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது அது உடனே எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைக்காதீங்கள். இல்லை, அது ஒரு ஆரம்பம். உண்மையான பயணம் அப்போதுதான் ஆரம்பிக்கும். நீங்கள் இருவரும் சேர்ந்து வளர வேண்டும். நீங்கள் இருவரும் சேர்ந்து மாற்றம் பெற வேண்டும். இதுதான் உண்மையான இணைப்பு. நீங்கள் இதற்கு தயாரா? உங்கள் மனம் இன்னும் பயப்படுகிறதா அல்லது அது உற்சாகமாக இருக்கிறதா? இந்த உணர்வுகளை கவனியுங்கள், ஏனெனில் அவை உங்களுக்கு வழிகாட்டும். இப்போது நான் உங்களிடம் இன்னொரு விஷயம் கேட்கிறேன். நீங்கள் கடந்த காலத்தை முழுமையாக விட்டுவிட்டீர்களா அல்லது இன்னும் அதை பிடித்து வைத்திருக்கிறீர்களா? நீங்கள் அதை விடவில்லை என்றால் அந்த புதிய நபருக்கு இடம் இருக்காது. அதனால இப்பொழுது உங்கள் உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நான் பழையதை விடுகிறேன் என்று அதை உணர்ந்து சொல்லுங்கள். அதை மனதில் உறுதி செய்யுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் காணப்போகும் மாற்றம் மிகவும் ஆழமானது. பிரபஞ்சம் உங்கள் தீர்மானத்தை பார்த்து உங்களுக்கு பதில் தரும். அந்த பதில், அந்த நபர், அவர் மெதுவாக ஆனால் உறுதியாக உங்கள் வாழ்க்கையில் நுழைவார். அந்த தருணம் உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். அந்த மாற்றம் வெளியில் மட்டும் நிகழாது, அது உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் தொடங்கும். நீங்கள் அதை முதலில் கவனிக்க முடியாமல் போகலாம், ஆனால் அது நடந்து கொண்டே இருக்கும். உங்கள் சிந்தனை மாறும், உங்கள் உணர்வு மாறும், உங்கள் பார்வை மாறும். முன்பு நீங்கள் பார்த்த உலகம் இப்பொழுது வேறுபட்டதாக தோன்றும். அது உலகம் மாறியதல்ல, நீங்கள் மாறிவிட்டீர்கள். இதுதான் அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் உண்மையான சக்தி. அவர் உங்கள் வாழ்க்கையை மட்டும் மாற்ற மாட்டார், அவர் உங்களை மாற்றுவார். அந்த மாற்றம்தான் உங்கள் விதியை மாற்றும். இப்பொழுது கவனமாக கேளுங்கள். அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில நுழைந்த பிறகு முதலில் நடப்பது என்ன தெரியுமா? உங்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் மெதுவாக தெளிவாகும். நீங்கள் எதை செய்ய வேண்டும், எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும், இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். அது அவர் சொல்லுவதால் மட்டுமல்ல, அவர் இருப்பதாலே. அவர் ஒரு வழிகாட்டி போல இருப்பார், ஆனால் அவர் உங்களை கட்டுப்படுத்த மாட்டார். அவர் உங்களை சுதந்திரமாக வைத்திருப்பார். ஏனெனில் உண்மையான இணைப்பு கட்டுப்பாட்டில் இல்லை,
அது புரிதலில் உள்ளது. நீங்கள் இதை உணர ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாகும். நான் தனியாக இல்லை என்ற உணர்வு. இந்த உணர்வு தான் உங்கள் உள்ளத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். முன்பு நீங்கள் சந்தித்த பயங்கள் அவை மெதுவாக மறையும். நீங்கள் எதையும் தைரியமாக எதிர்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். ஏன் தெரியுமா? உங்களுக்கு பின்னால் ஒரு ஆதரவு இருக்கிறது. அது அந்த நபரின் ஆதரவு மட்டுமல்ல, அது பிரபஞ்சத்தின் ஆதரவு. அந்த நபர் பிரபஞ்சத்தின் ஒரு கருவி. உங்களை உங்கள் பாதைக்கு அழைத்து செல்ல. நீங்கள் இதை உணரும்போது உங்கள் வாழ்க்கையின் அர்த்தம் புரியும். நீங்கள் ஏன் இந்த பாதையில் நடந்தீர்கள், ஏன் அந்த துன்பங்களை சந்தித்தீர்கள், அனைத்திற்கும் ஒரு காரணம் இருந்தது. அது உங்களை இந்த தருணத்துக்கு கொண்டு வர, இந்த சந்திப்புக்கு தயார் செய்ய. இப்பொழுது நான் உங்களிடம் ஒரு ஆழமான உண்மையை பகிர்கிறேன். இந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருப்பார் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவரின் முக்கிய பங்கு என்ன தெரியுமா? உங்களை உங்களாக மாற்றுவது. அவர் உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு நாள் இருப்பார் என்பது முக்கியமல்ல. அவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் கொண்டு வந்தார் என்பதுதான் முக்கியம். இதை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் நீங்கள் அவரை பிடித்து வைத்திருக்க முயன்றால் நீங்கள் அந்த உண்மையான அனுபவத்தை இழக்கலாம். அந்த நபர் உங்கள் சொத்து அல்ல. அவர் ஒரு பரிசு. பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த ஒரு அரிய பரிசு. அதை நீங்கள் மதிக்க வேண்டும். அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அதை நீங்கள் கட்டுப்படுத்த முயலக்கூடாது. இதுவே உண்மையான அறிவு. இப்போது ஒரு முக்கியமான மாற்றம் பற்றி பேசலாம். அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்த பிறகு உங்கள் கனவுகள் மாறும். முன்பு நீங்கள் விரும்பிய விஷயங்கள் இப்பொழுது சிறியது போல தோன்றும். நீங்க பெரிய விஷயங்களை கனவு காண ஆரம்பிப்பீங்க. உங்கள் உள்ளத்தில் ஒரு தீப்பொறி எரியும். அது சாதாரண தீ அல்ல. அது உங்கள் ஆன்மாவின் சக்தி. அந்த சக்தி உங்களை முன்னேற்றும். நீங்கள் நிறுத்த முடியாத ஒரு சக்தி அது. நீங்கள் முயற்சி செய்யாமல் கூட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஏன் தெரியுமா? நீங்கள் உங்கள் உண்மையான பாதையில் நடக்க ஆரம்பித்து விட்டீர்கள். அதனால பிரபஞ்சம் உங்களுக்கு உதவுகிறது. இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்த பிறகு நீங்கள் அவரிடம் மட்டும் கவனம் செலுத்த வேண்டாம். உங்கள் வளர்ச்சியிலும் கவனம் செலுத்துங்கள். ஏனெனில் இந்த இணைப்பு இருவரின் வளர்ச்சிக்கும் தான். ஒருவர் மற்றவரை உயர்த்த வேண்டும். அதுதான் உண்மையான இணைப்பு. நீங்கள் இதை புரிந்து கொண்டால் இந்த உறவு மிகவும் வலுவாக இருக்கும். இப்போது நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் இந்த மாற்றத்தை ஏற்க தயாரா? உங்கள் பழைய வாழ்க்கையை முழுவதும் விட்டு புதிய வாழ்க்கையை ஏற்க தயாரா? இது ஒரு சாதாரண முடிவு அல்ல. இது உங்கள் விதியை தீர்மானிக்கும் முடிவு. நீங்கள் ஆம் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாறும். நீங்கள் இல்லை என்று சொன்னால் அதே வாழ்க்கையில் நீங்களே இருப்பீர்கள். அதனால் உங்கள் மனதை கேளுங்கள். அது என்ன சொல்கிறது? அது பயப்படுகிறதா? அல்லது அது முன்னேற விரும்புகிறதா? இந்த பதில் உங்கள் உள்ளத்தில் ஏற்கனவே உள்ளது. நீங்கள் அதை உணர வேண்டும். அதை ஏற்க வேண்டும். அதை நம்ப வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு படியும் உங்களை அந்த நபரிடம் கொண்டு செல்லும். அவர் உங்கள் வாழ்க்கையில் நுழையும் அந்த தருணம் இப்போது மிகவும் அருகில் உள்ளது. அருகில் உள்ளது என்று நான் சொன்னபோது அது வெறும் வார்த்தை அல்ல. அது ஒரு உண்மை. நேரம் மிக விரைவாக நகர்கிறது. நீங்கள் உணர்வதற்கு முன்பே அந்த தருணம் உங்கள் முன் நிற்கும். அந்த நேரத்துல நீங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். இப்பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களிடம் பகிர்கிறேன். அந்த நபர் வருவதற்கு முன் பிரபஞ்சம் உங்களை ஒரு கடைசி சோதனைக்கு உட்படுத்தும். அது எளிதானது அல்ல. அது உங்கள் மனதை சோதிக்கும். உங்கள் நம்பிக்கையை சோதிக்கும். உங்கள் பொறுமையை சோதிக்கும். இந்த சோதனை நீங்கள் உண்மையாக தயாரா என்பதை அறிய. நீங்கள் அந்த சோதனையை தாண்டினால் அதற்கு பிறகு வரும் மாற்றம் மிகப்பெரியது. அந்த சோதனை எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்கள் மிகவும் விரும்பிய ஒரு விஷயம் திடீரென உங்கள் கைகளில் இருந்து விலகும். அது ஒரு நபராக இருக்கலாம். அது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். அது ஒரு கனவாக இருக்கலாம். நீங்கள் அதனால் உடைந்து போகலாம். ஏன் இது நடந்தது என்று கேட்கலாம். ஆனால் அது ஒரு இழப்பு அல்ல. அது ஒரு சுத்திகரிப்பு. பழையதை நீக்காமல் புதியதை பெற முடியாது. இதுவே அந்த சோதனையின் உண்மை. இந்த நேரத்துல நீங்கள் 2 வழிகளில் ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம். முதல் வழி மனச்சோர்வு. இரண்டாவது வழி நம்பிக்கை. நீங்கள் எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பதே
உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். நீங்கள் நம்பிக்கையை தேர்ந்தெடுத்தால் பிரபஞ்சம் உங்களை உயர்த்தும். நீங்கள் மனச்சோர்வை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் அதே இடத்தில் நிற்க வேண்டியிருக்கும். இதை கவனமாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சோதனை உங்களை உடைக்கல்ல, உங்களை உருவாக்க, நீங்கள் வலுவானவராக மாற, நீங்கள் தெளிவானவராக மாற இந்த அனுபவம் அவசியம். அதனால இந்த நேரத்துல நீங்கள் ஒருபோதும் கைவிடக்கூடாது. நீங்கள் முன்னேற வேண்டும். நீங்கள் நம்ப வேண்டும். அதற்கு பிறகு ஒரு விசித்திரமான மாற்றம் நடக்கும். நீங்கள் எதிர்பாராத ஒரு வழியிலி அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் நுழைவார். அது ஒரு சாதாரண சந்திப்பு போல இருக்கும். ஆனால் அது உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான சந்திப்பு. அந்த தருணத்திலே நீங்கள் என்ன உணர்வீர்கள் தெரியுமா? உங்கள் இதயம் திடீரென அமைதியாகும். உங்கள் மனம் திடீரென தெளிவாகும். நீங்கள் அந்த நபரை பார்த்தவுடனே ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு வரும். இதுதான் என்று. அது ஒரு வார்த்தையில்லா உறுதி. அது உங்கள் ஆன்மாவின் குரல். அந்த குரலை நீங்கள் புறக்கணிக்க கூடாது. ஏனெனில் அது ஒருபோதும் தவறாக இருக்காது. இப்போது ஒரு முக்கியமான விஷயம். அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்த பிறகு நீங்கள் அவரை இழக்கக்கூடும் என்ற பயம் வரலாம். அது இயல்பு. ஆனால் அந்த பயத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். ஏனெனில் பயம் இருக்கும் இடத்துல உண்மையான இணைப்பு வளராது. நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் உள்ளத்தை திறந்து வைக்க வேண்டும். அப்போதுதான் இந்த இணைப்பு முழுமையாக மலரும். இப்போது நான் உங்களிடம் ஒரு ஆழமான உண்மையை சொல்லுகிறேன். அந்த நபர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வருகிறார். ஆனால் நீங்களும் அவரின் வாழ்க்கையை மாற்ற வருகிறீர்கள். இதுதான் இந்த சந்திப்பின் இரகசியம். இது ஒரே ஒருவருக்கான பயணம் அல்ல. இது இரு ஆன்மாக்களின் பயணம். நீங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு புதிய பாதையை உருவாக்கப் போகிறீர்கள். அந்த பாதை மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். நீங்கள் அனுபவிக்கும் இந்த மாற்றம் மற்றவர்களுக்கும் ஒரு ஒளியாக இருக்கும். இதுதான் பிரபஞ்சத்தின் திட்டம். நீங்கள் இதன் ஒரு பகுதி. இதை கவனமாக உணருங்கள். நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல. நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தின் கருவி. இந்த உணர்வு உங்களுக்கு வந்தவுடனே உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாறும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் அறிவுடன் இருக்கும். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் சக்தியுடன் இருக்கும். நீங்கள் வாழும் ஒவ்வொரு நாளும் ஒரு அர்த்தம் பெறும். இப்பொழுது அந்த தருணம் மிகவும் அருகில். நீங்கள் தயார் நிலையில் இருக்கிறீர்களா? நீங்கள் தயார் நிலையில் இருக்கிறீர்களா என்று நான் கேட்டேன். அந்த கேள்வி ஒரு சாதாரண கேள்வி அல்ல. அது உங்கள் உள்ளத்தை எழுப்பும் அழைப்பு. இப்போது அந்த தருணம் நெருங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் இதை உணர ஆரம்பித்து விட்டீர்கள். ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. அந்த நபரை நீங்கள் அடையாளம் காண எப்படி? இதுதான் பலர் தவறுகிற இடம். அவர்கள் அந்த நபரை சந்தித்தாலும் அவரை உணர முடியாமல் போகிறது. ஏன் தெரியுமா? அவர்கள் வெளிப்புறத்தை மட்டுமே பார்க்கிறார்கள். ஆனால் இந்த சந்திப்பு வெளிப்புறத்தில் இல்லை. அது உள்ளத்திலே. அந்த நபரை நீங்கள் அடையாளம் காணும் போது அது உங்கள் கண்களால் அல்ல, அது உங்கள் உணர்வால். அவர் அருகில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அமைதி வரும். நீங்கள் நடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ அப்படியே இருக்க முடியும். இதுதான் முதல் அறிகுறி. இரண்டாவது, அவர் உங்கள் வாழ்க்கையில் வந்த பிறகு நீங்கள் உங்களை சந்தேகப்பட மாட்டீர்கள். முன்பிருந்த குழப்பங்கள் மெதுவாக மறைந்துவிடும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நிச்சயமாக இருக்கும். அது அவர் உங்களுக்கு சொல்வதால் அல்ல, அவர் உங்களை நம்ப வைப்பதால். இப்பொழுது இந்த எல்லா அறிகுறிகளையும் நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். ஏனெனில் அந்த நபர் எப்போது வேண்டுமானாலும் உங்கள் வாழ்க்கையில் நுழையலாம். அந்த தருணத்தை நீங்கள் தவறவிடக்கூடாது. ஒரு முக்கியமான விஷயம், அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்த பிறகு நீங்கள் அவரை பிடித்து வைத்திருக்க முயற்சிக்காதீர்கள். அது தவறு. உண்மையான இணைப்பு பிடித்து வைத்திருக்க வேண்டியதல்ல, அது சுதந்திரமாக இருக்க வேண்டும். நீங்கள் அவரை நம்ப வேண்டும். அவர் உங்களை நம்ப வேண்டும். இதுதான் அந்த உறவின் அடிப்படை. இப்போது நான் உங்களிடம் ஒரு இறுதி உண்மையை பகிர்கிறேன். இந்த சந்திப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நான் தயார் என்று அதை உணருங்கள், அதை நம்புங்கள், அதை வாழுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் காணப்போகும் வாழ்க்கை நீங்கள் இதுவரை கண்டதிலேயே மிக அழகானது. பிரபஞ்சம் உங்களை வழிநடத்தும். அது உங்களை அந்த நபரிடம் கொண்டு செல்லும். அந்த சந்திப்பு உங்கள் விதியை மாற்றும். அந்த சந்திப்பு உங்கள் விதியை மாற்றும் என்று நான் கூறினேன். இப்போது அந்த மாற்றத்தின் இறுதி அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. வாழ்க்கையில் சில தருணங்கள் மட்டும்தான் நம் முழு பயணத்தையும் மாற்றும் சக்தி உடையவை. அந்த தருணம் வந்துவிட்டது.
நீங்கள் இதை கேட்கிறீர்கள் என்றால் அது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல. அது ஒரு அழைப்பு, உங்கள் ஆன்மாவுக்கான அழைப்பு. இப்பொழுது நீங்கள் ஒரு புதிய பாதையின் முன் நிற்கிறீர்கள். ஒரு பக்கம் பழைய வாழ்க்கை, மற்றொரு பக்கம் புதிய வாழ்க்கை. நீங்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறீர்கள்? இந்த முடிவு உங்கள் விதியை தீர்மானிக்கும். நீங்கள் பழைய பயங்களை பிடித்து வைத்திருந்தால் நீங்கள் அதே இடத்துல நிற்பீர்கள். அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு ஒரு கதவை திறந்து வைப்பார். ஆனால் அந்த கதவை கடந்து செல்ல வேண்டியது நீங்கள்தான். இதுதான் உண்மை. யாரும் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற முடியாது. ஆனால் சரியான நபர் உங்களுக்கு அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் வழியை காட்டுவார். அவர் ஒரு ஒளி, அவர் ஒரு வழிகாட்டி, அவர் ஒரு திசை. ஆனால் நீங்கள்தான் பயணம். இந்த உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ஒருபோதும் தவற மாட்டீர்கள். இப்போது அந்த தருணம் வந்துவிட்டது. நீங்கள் தயார் நிலையில் இருக்கிறீர்கள். உங்கள் மனம் தெளிவாக இருக்கிறது. உங்கள் உள்ளம் திறந்துள்ளது. இதுதான் சரியான நேரம். அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் நுழைய அந்த சந்திப்பு நிகழும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எதையும் அவசரப்படுத்த வேண்டாம். எதையும் கட்டுப்படுத்த வேண்டாம். அதை இயல்பாக நடக்க விடுங்கள். ஏனெனில் உண்மையான விஷயங்கள் எப்பொழுதும் இயல்பாகவே நடக்கும். அது ஒரு மெதுவான பயணம், ஆனால் அது உறுதியான பயணம். நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டும், அதை மதிக்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும். இப்பொழுது நான் உங்களிடம் ஒரு இறுதி செயலை கேட்கிறேன். உங்கள் கண்களை மூடுங்கள். உங்கள் உள்ளத்தை கேளுங்கள். அதில் ஒரு குரல் இருக்கும். அது என்ன சொல்கிறது? அது நான் தயார் என்று சொல்கிறதா? அல்லது அது இன்னும் பயப்படுகிறதா? எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதிலிருந்து ஓடாதீர்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் அதுவே உங்கள் உண்மை. அந்த உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொண்ட உடனே நீங்கள் முழுமையாக மாறிவிடுவீர்கள். அதற்கு பிறகு பிரபஞ்சம் தானாகவே செயல்படும். அது உங்களை சரியான இடத்துக்கு கொண்டு செல்லும். அது உங்களை சரியான நேரத்தில் சரியான நபருடன் இணைக்கும். அந்த தருணம் நீங்கள் ஒருபோதும் மறக்க முடியாத தருணம். அது உங்கள் வாழ்க்கையின் தொடக்கம், ஒரு புதிய தொடக்கம். இப்பொழுது நான் சொல்ல விரும்புவது ஒன்று மட்டும். நம்புங்கள். உங்களை நம்புங்கள். இந்த பயணத்தை நம்புங்கள். பிரபஞ்சத்தை நம்புங்கள். நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. நீங்கள் வழிநடத்தப்படுகிறீர்கள். நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இந்த வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க, இந்த மாற்றத்தை உணர, இந்த இணைப்பை வாழ. அதனால பயப்படாதீர்கள். முன்னேறுங்கள். உங்கள் இதயம் சொல்வதை கேளுங்கள். அது உங்களை ஒருபோதும் தவறான பாதைக்கு அழைத்துச் செல்லாது. இப்போது அமைதியாக இருங்கள். அந்த நபர் வருகிறார். அந்த சந்திப்பு நெருங்குகிறது. உங்கள் விதி மாறுகிறது. இது உங்கள் நேரம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் புதிய ஆரம்பம்.